விஜய் ஸ்ரீதர் யாதவ் ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். இன்னைக்கு உலகமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய, உலகமே பின்பற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், இந்தியாவை அசுர வளர்ச்சிக்கு மேலே கொண்டு வந்தவர். பஹல்காம் தாக்குதலிலே அவர்கள் கொடுத்த ஒரு சவால் என்னவென்றால், அந்த பெண் அழுகுகளுடன் என் கணவரை கொன்று விட்டீர்களே, என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் கொன்று விடுங்கள் என்று கூறியபொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உன்னை உயிரோடு விட்டுவிடுவதற்கு காரணமே நீங்கள் இதை கொண்டு சென்று மோடியிடம் போய் சொல்லுங்கள் அப்படி என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இந்த தீவிரவாதிகள் அவன் கூறிய அந்த வார்த்தைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும். அதாவது இதுவரை எதிர்பார்க்காத அளவிலே, இந்தியா இதுவரை செய்யாத அளவிலே ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும். அதே சமயத்தில் இந்தியா வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே இதை நாம் ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு சரியான தாக்குதல் நடத்த வேண்டும். பொதுமக்கள் மேல் தாக்குதல் நடத்தக்கூடாது. தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும். இராணுவம் அடுத்து வந்தால் இராணுவத்தை அழிக்க வேண்டும். இது போன்ற பல சிக்கல்கள் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே அந்த பாரத பிரதமர் மோடி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது அவர் அந்த சவாலை எப்படி எதிர்கொள்வார் என்று. ஆனால் பெண்கள் குங்குமத்தை அழித்ததற்காக அந்த பெண்களை வைத்தே இவர்களை அடிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் ஒரு முடிவை எடுத்தார். இந்த பெண்கள் குங்குமத்தை அழித்ததால் அதற்கு ஆப்ரேஷன் சிந்தூரும் என்பது நம்முடைய ராமாயணத்திலே ஆஞ்சநேயர் கேட்கும் கேள்வி என்னவென்றால், அம்மா சீதையே, நீங்கள் ஏன் இந்த சிந்தூரத்தை வைத்திருக்கிறீர்கள்? அப்படி இந்த சிந்தூரத்தை இது வைத்திருப்பதால் என்னுடைய ராமனுடைய ஆயுட்காலம் நீடிக்கும் என்று சொல்கிறார். அதாவது என்னுடைய கணவன் காப்பாற்றப்படுவார் என்று அப்படி என்று சீதை சொல்கிறார். அதே நேரத்திலே ஆஞ்சநேயர் சிறிது நேரம் சென்று தன்னுடைய உடல் முழுக்க செந்தூரத்தை பூசிக்கொண்டு வந்து ராமர் முன்னே நிற்கிறார். தன்னுடைய இது போன்ற அந்த சிந்துரத்திற்கு ஒரு சிறந்த புராணங்களிலே வரலாறு உண்டு. அதை தான் சிறிதளவு எடுத்து நம்முடைய பெண்கள் நெற்றியிலே வைத்து கொண்டிருக்கிறார். இது மிகவும் சென்டிமெண்ட்டான விஷயம், மிகவும் பெண்களை பாதிக்கக்கூடிய விஷயம், மிகவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் விஷயம். நன்றாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீர் அந்த பகுதியிலே இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் அந்த முன்னேற்றம் தடைப்படும் என்பதை சொல்லி அதில் மத பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்காக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அடித்துக் கொள்வதற்காக ஒரு ட்ரிக்கியாக சில விஷயங்களை செய்தார்கள். அதாவது